ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பிஆர் ரேங்க்ல 50 பேர் இருந்து பார்த்துருப்பீங்க, வெறும் 5 பேர் இருந்து பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகணும். எங்கேயும் போயிடாதீங்க, வந்துட்டேன். ஆமாம், அப்போ அந்த ட்ரிப் இதுனியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இல்லை கேஸ். காலையில் என் ஃபோனில் சார்ஜ் இல்லை. சரி அப்படின்ட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு என் தம்பி ஃபோனை எடுத்து ஒரே ஒரு பிஎம்எஸ் தான் போட்டேன். அதில் தான் இந்த சம்பவம் என்ன நடந்துச்சு உங்களுக்காக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பேஸ் பாருங்க, நிறைய 4 பேர் தான் இருப்பாங்க. இங்கே பாருங்க, லேப்டாப் என்ன பண்ண வச்சுருக்காங்கன்னு சும்மா ஸ்னோவை தெளிச்சு விட்ருக்காங்க. கண்ணாப்புன்னு ஏதாவது கண்ணு கிடைக்குதான் பார்ப்போம். ஆனால் வாங்க ஒரு ஊர் ஏன்னு ஒரு ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஷர்ட் பண்ணுறாது. மேக்கெட் இது போதும் கைஸ். பெரிய கடுப்பேன். நான் இவ்வளோ பெரிய மாப்பிள்ள இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. நாங்கள் ஜூதா ஸ்டார்ட் பண்ணியம்மா, நானும் என் மாப்பிள்ளையும் இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. நான் எங்கே போய் தேடி அவங்க எப்போ கொண்டு எப்போ மேட்ச் முடிக்க என்ன கஷ்டமாக இருக்கு. நிற்காத கைப்பில் ஓடு எங்கே தேடி போவோம். ஏதாவது நீ இங்கே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் மாதிரி ஸ்கேட்டிங் போட்டு போயிட்டே இருக்கோம். மடியில என்ன முடியலாம் போட்டு க்ளோவல் போட்டால் மட்டும் விட்டுருவோமா? இது மாட்டின போது நின்னா போடு மேலே வச்சு ஒரு அழுத்திக்கு தான் நெக்ஸ்ட் முடிச்சு விட்டோம். செத்து போயிட்டான். நான் டீம்மேட் மட்டும் இருக்கான் ஒருத்தான் நினைக்கிறேன். ஏன்னா நாட்டுலாம் இருக்கான் திருட்டுப்பே. எப்படியா 2 பேரும் கிளாப் டாப்பாக இறங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டலாம் இருப்போம். இங்கே எழுதி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மேலே போய் பார்க்கலாம் மாட்டலாம் இருப்பான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கேன். அப்போ தான் மாப்பிள்ள ஒரு ஐடியா தான். எதுக்கு போயிட்டு கேட்டுட்டு இருக்கேன், வா வெண்டிங் மிஷின் போய் நான் போட்டு விட்றேன் அட்லீஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் தொக்கா பிடிச்சி திக்கிறான் அவங்க சொல்லி இப்போ வெண்டிங் மிஷின் போய் போட்டே விட்டுட்டான். இங்கே பாருங்க, மேப்பில் காமிக்கிட்டு பாருங்க மாட்டிட்டான். நம்ம ஹேங்கர்லாம் இருக்கான். இங்கே தான் இருந்திருப்பான். அங்கே ஓடி விடுறேன் ஹேங்கருக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. விட மாட்டேன்டா, நீ ஹேங்கர் போ, உங்கள் ஆச்சி வீட்டுக்கு போ, எங்கேனாலும் போய்க்கோ. நீ சாவி ஹேங்கர்லாம் ஃபஸ்ட்டு வச்சு போய் அடித்து மாஸ்க் கட்ட போகிறேன். நீ எப்படியாவது டப்புன்னு முடிச்சு விட்ருந்தோம் கைஸ். ஆனால் கார் எடுத்துட்டாங்க போயிட்டே இருப்பான். அவன் பாட்டு போயிட்டே இருப்பான், சுற்றிட்டே இருப்பான். பப்ஜி மாதிரி பெட்ரோலும் குறையாது. அவன் பாட்டில் அன்லிமிட்டடாக போயிட்டே இருப்பான். இங்கே பாருங்க யூ பண்ணுறான். ஹார்ட்டில் உட்காமா என்னாச்சுன்னு தெரியல, வேறு ஒல்லி நினைக்கிறேன். ஓடிச்சான் திரும்பியா, எங்கே போகிறான்னு தெரியல நாய். நான் ஒரு லூசு ஃபேக்ட்ரி இருக்கிற கார் இருந்துச்சு, அழகாக அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். சும்மா நடந்து அவனை பிடிச்சிட்டு வளர்த்தி அதுக்கப்புறம் போய் கொன்னேன். இதெல்லாம் நடக்கிற டைமா கார் எடுத்துகிட்டு போனால் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ண தெரியல. இது ஒரு கார் இருக்கு, அதை எடுத்து தான் நினைக்கிறேன். பார்ப்போம் காய்ஸ். இந்த லவுடைக்கு போல காணும் கைஸ். எங்கே போனே தெரியல, சோப்பு மறுக்கே காணும். எங்கே போனான்னு தெரியல கைஸ். அந்த லான்ச்சரை பிடிச்சி அப்சர்வேட்டரி போயிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னைக்கான உடுப்பு கைஸ் கொண்டுருந்தேன். ஒவ்வொரு சீன் போடுறான், முடிச்சு விட்டான்னு சரி வரும். இந்த டைம் விளம்பிட்டேன், கார் எடுத்து போட்டு தள்ளிடுவேன். நான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் செஞ்சிருந்தேன். அவனை ஹேங்கர்லேயே போயிச்சு தள்ளிடலாம், தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ஃப்ரீசரில் பிடிச்ச வண்டி இந்த அப்படி தான் இந்த பெயின்படி வண்டி நல்லா ஸ்பீடாகவும் போகும், செமையாகவும் இருக்கும். உடனே ஜெயத்தேக்கனே லேம்போனி மாதிரி இல்லை. லேம்போனி தப்புன்னு ஒரு 4 குரூட்டு உடஞ்சி தள்ளிடும். அப்படி இல்லை. இப்போ பாருங்க, இந்த மேட்ல எவ்வளோ ஸ்பீடாக இருக்கு பாருங்க. ஓகேங்க, இதே ஜீப்பாக இருந்தால் முக்கு தள்ளி பீச்சிருப்போம். நம்ம வண்டி எப்படி விடுறது, நம்ம வண்டி பவரே தனிதான். அவ்வளோதான் வேசி. இதுக்கு மேலே வாங்க முடியாது. நம்ம வேற எங்கேயாவது தேடும். மறுப்பில் ஏறிக்கா. அப்போ இங்கே இருக்கேன் நான், இங்கேயும் இல்லை. அந்த மலை மேலே ஓடித்தான் நாய். என்னதான் 2 பேருனாலும் வந்து ஆட்டம் காமிச்சாங்க. ரொம்ப கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு எனக்கு. முடிச்சு விட்ருவோம். அந்த மலை மேலே உட்காந்து என்னஞ்சிட்ருக்கான்னு தெரியல. சாமி கும்பிட்டுருக்கான் நினைக்கிறேன் நாய். டேய் வயசாகிடுடா, முடியலடா, இதுக்கு மேலே உடம்புலடா வந்து நின்றுடா இங்கேயே. ஐயோ ஓடிட்டு வந்துடாம நின்றுட்டான். அவனை தான் கேஸ் முடிச்சு விட்டுலாம். எப்பயாவது நின்றுட்டானா, எங்கே இருக்கான்னு தான் தெரியல. மேலக்கில் இருக்கானா, உங்கடா போனேன் லோட கேபால் வர கோவம் வருது கேஸ். அட பொம்மால இங்கே தான் இருக்கியா, சாவு நாய செத்துளி. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு வீடியோ முடிச்சு போய் அடிச்சாச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளை. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பை.